ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மம்க்கெல்லாம் சட்டுன்னு குயிக்காக கை கொடுக்கறது இந்த எக் அண்ட் வெஜ்ஜீஸ் ஃப்ரைட் ரைஸ் தான். இன்றைக்கி நானும் அதை தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். அவ்வளோ கலர்ஃபுல்லாக உதிரியாக வந்திருக்குது. பாஸ்மதி ரைஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். 10 நிமிஷம் ஊறின அரிசியை கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விடுறேன். 50% வெந்திருக்கு. நல்லா வெந்ததும் தனியாக வடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சூடேறினதும் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணதை நல்லா வதக்கி கொடுக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸை ஸ்லைஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அது பாதி குக்காக விடுறேன். பாதி குக்கானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி கொடுக்குறேன். காய்கறிகள் ஓரளவு வெந்ததும் மிளகாத்தூள், உப்புத்தூள், ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதிக மசாலா சேர்க்கல. மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டு காய்கறிகளை ஓரமாக ஒதுக்கி விட்டு 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எக்குக்கு மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். பெரிய பெரிய பீஸா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டு வெஜ்ஜீஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாவே ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். அதோடு தனியாக வடித்து வச்சுருக்கிற உதிரியான ரைஸையும் சேர்த்து வைக்கிறேன். கொஞ்சமாக சோயா சாஸ், பெப்பர் ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தோடதுமே பாப்பாவுக்கு அவ்வளோ பிடிச்சு போச்சு. குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும். டேஸ்ட் செகண்டரி தான். என்னோட பாப்பாவுக்கு பார்த்ததும் பிடிச்சிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.